ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வலிமையான கூட்டணி என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கூட்டணியை நம்பி தேர்தலை சந்திக்கின்றீர்கள். நாங்கள் கூட்டணியை வைத்திருக்கின்றோம், மக்களை நம்பி தேர்தலை சந்திக்கிறோம். மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் முடிவு செய்யக்கூடியவர்கள். யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் மக்களிடத்தில் இருக்கின்றது. அந்த மக்களை நம்புகிறோம், மக்கள் எங்களை நம்புகிறார்கள். அதனால் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பது உறுதி உறுதி உறுதி. இன்றைய தினம் என்ன சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திரு நேரு அவர்கள் அவருடைய நகர்ப்புற வளர்ச்சி துறையில பல்வேறு முறைகேடு நடந்திருக்குது. அதே போல குடிநீர் வழங்கல் துறையில பணி நியமனம், அதுல பல லட்சம் வாங்கி அதுல முறைகேடு நடந்திருக்குது. இதையெல்லாம் ஈடி ஆதாரத்தோட கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற உயர் காவல்துறைக்கு அந்த அறிக்கை அனுப்பி எஃப்ஐஆர் போடு சொல்றாங்க. இதுவரைக்கும் 3 முறை அறிக்கை ஈடி தமிழ்நாடு உயர் காவல்துறைக்கு அனுப்பி அவர்கள் இதுவரை வழக்கு பதிவு செய்யல. இதனால அண்ணா திமுக சார்பா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்குல நீதிமன்றம் அந்த ஈடி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்ட அந்த அறிக்கையில முறைகேடு நடைபெற்றது எல்லாம் தெளிவா தெரியுது. அதனால வழக்கு பதிவு செய்யுங்க தீர்ப்பு கொடுத்தாச்சு. இன்னும் வரைக்கும் வழக்கு பதிவு செய்யல. இந்த ஆட்சி வந்த பிறகு நீதிமன்ற தீர்ப்பை மதிப்பதே கிடையாது. மதிக்கிறாங்களா? நீதிமன்றத்தையே மதிக்காத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். கடவரி 150% உயர்வு. இன்னைக்கு கடையில் 1000 ரூபாய் கட்டினா அண்ணா திமுக ஆட்சியில் திராவிட முன்னேற்ற 1700 ரூபாய், கிட்டத்தட்ட 2500 ரூபாய் கட்டணும். அதோட ஒவ்வொரு ஆண்டும் இந்த வரி 6% உயர்ந்து கொண்டே போகும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த வீட்டு வரி கடவரி 6% உயர்ந்து கொண்டே போகும். அது மட்டும் இல்ல, மின் கட்டணம் கிட்டத்தட்ட 57% உயர்ந்து விட்டது இந்த ஆட்சியில. அண்ணா திமுக ஆட்சியில நீங்க 1000 ரூபாய் கட்டினத இப்ப 2000 ரூபாய் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துட்டது. இப்படி குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி உயர்வு, இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் அதிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும். அதற்குத்தான் அண்ணா திமுக தேர்தல் 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையில எல்லா குடும்பத்திற்கும் ஒரே கட்டமாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தோம். அந்த நிதி சுமையை குறைப்பதற்காக உதவித்தொகையை அறிவிச்சோம். ஸ்டாலினால பொறுக்க முடியல, பதறாரு, வாயில வடை சுடுறாரு. நீங்க தான் வாயில வடை சுடுற. 5 வருஷமா வடை சுட்டு மக்களுக்கு உங்களுடைய ஆட்சியில் சலிப்பு ஏற்பட்டு விட்டது.